friends, welcome back to Devi's Diary. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சாம்பார் சாதம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு இத நல்லா ஊற வச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது தனியாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறியை எடுத்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த ரைஸை நல்லா குழச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ காய்கறி வெந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி தண்ணி அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது ஒன்று சேர மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த சாதத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான சாம்பார் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.